Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ நம்ம ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டர் ஃபுல் கோர்ஸில் 16வது எபிசோட் பேசிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றின இன்ட்ரோடக்ஷன் அண்ட் எந்தெந்த விஷயங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் கோர் பிரின்சிபல்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் அக்ராஸ் இந்தியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தனித்தனி கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா, ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அந்த மாதிரி. ஸோ அந்த ஒவ்வொரு விஷயத்துலேயும், அதாவது அந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் மார்க்கெட்லேயும் நீங்கள் எந்த விஷயத்தை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதும், ஃபைனலாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றதும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தின ஒரு இன்ட்ரோடக்ஷனுங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ட்ரேடிங்கில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி நீங்கள் எந்த டைப் ஆஃப் மார்க்கெட் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நான் ஃபைனலாக பேசுவோம். பட் அந்த ஒவ்வொரு செக்டார்லேயும் தனித்தனி விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா. அந்த ஒவ்வொரு இப்போ எக்ஸாம்பிள் ஈக்விட்டி செக்டார் எடுத்துக்கிறோன்னா, ஈக்விட்டியில் ஒரு ஒரு தனி செக்டார் ஐடியில் இப்போ நம்ம டிசிஎஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிசிஎஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபினான்ஷியலாக அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, அண்ட் அவங்க இருக்கக்கூடிய செக்டாரில் அவங்க அதாவது அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான குவாலிட்டி, அதுக்கான டிமாண்ட், அவங்க மூலியமாக எந்த அளவுக்கு வியாபாரம் நடக்குது, அந்த வியாபாரம் மூலியமாக எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் நடக்கும்போது இன்னொரு பக்கம் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டு, அவங்களுடைய ஒர்க்கர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு கம்பெனி எடுக்கிறோன்னா டாப் டு பாட்டம் கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இது ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குதும். அப்படி பார்க்கும்போது கோர் பிரின்சிபல் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்றது ஒரு நாட்டோட பொருளாதார நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜிடிபி, இன்ஃப்ளேஷன் ரேட், எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை பற்றி ரிலீஸ் ஆகக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம பார்க்கணும். எஸ்பெஷலி இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் ஆர்பிஐ, செபி, இந்த மாதிரி இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டா, அந்த ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கணும். எக்ஸாம்பிள் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுகிறது, அவங்க மூலியமாக வரக்கூடிய பாலிசிஸ், இந்த விஷயங்கள் எந்தெந்த செக்டாரை பாதிக்கும், எந்தெந்த செக்டாரை வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அடுத்தது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், அந்த பேலன்ஸ் ஷீட் அந்த கம்பெனிக்கான வரவு செலவு கணக்கை கம்ப்ளீட்டாக அதில் காட்டும். ஸோ அதில் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது மூலியமாக நாட்டில் நடக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்த்தை நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அடுத்தது செக்டார் வைஸ் அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம கவர்மெண்ட்டு ஒரு செக்டாருக்கான பாலிசி அல்லது அந்த செக்டாரில் வரக்கூடிய கம்பெனிஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றது தனித்தனியாக ஐடி, பேங்கிங், ஃபார்மா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அந்தந்த செக்டாரில் நடக்கக்கூடிய கவர்மெண்ட் பாலிசி சேஞ்சஸை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது அப்ளிகேஷன் அக்ராஸ் இந்தியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு சிம்பிளாக ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் ஒரு மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் எர்னிங் பர் ஷேர், அதாவது அந்த பிஇ ரேஷியோன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விஷயம். அடுத்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க பேலன்ஸ் ஷீட்டில் செக் பண்ண வேண்டியது. அவங்களுடைய ஆடிட்டர் ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது அவங்க புது புது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, நாங்கள் இந்த கண்ட்ரியில் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், புது ஆஃபர்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது மூலிமா எங்களுக்கு இவ்வளோ இன்கம் கிடைக்கும், இந்த மாதிரி அந்த கம்பெனியோட கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஃபைனல் ஒர்க்கர்ஸோட ஃபேஸ் வரைக்கும் கம்ப்ளீட் அந்த டீட்டெயிலை நீங்கள் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்டில்.
கமாடிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சீசனல் ட்ரெண்ட் பேஸ்டு பிஸ்னஸ் தான். ஒரு சில டைம் என்ன அப்படின்னா அதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்நேஷ்னலாக ப்ரைஸ் ஏறுறது இறங்குறது அந்த விஷயங்களை நீங்கள் வாட்ச் பண்ணணும். அடுத்து கவர்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியான பாலிசிஸ் எப்படி கொண்டு வராங்க அப்படின்றதும், அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கமாடிட்டிக்கான டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, அதோட ப்ரொடக்ஷன் இருக்க அளவுக்கு சேல்ஸ் இருக்கா, அது அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக நீங்கள் இந்தியாவில் இருந்து பண்ணுறதுனால ஐஎன்ஆர் பேஸ்டு பேர்ஸ் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இதில் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அண்டு யூஎஸ்டி ஐஎன்ஆர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா யூஎஸுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ட்ரேட் பேலன்சஸ், அது மூலியமாக நடக்கக்கூடிய பண பரிவர்த்தனைகள், அண்டு ரெண்டு நாட்டிலையும் நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல்ஸ் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஃபண்டமெண்டலாக நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறவங்க கம்ப்ளீட்டாக பார்த்தாகணும். அண்டு ரெண்டு கண்ட்ரியோட ரிசர்வ் பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய டேட்டாவை கம்ப்ளீட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். பாண்ட் மார்க்கெட் அப்படின்றது அதோட மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும், அது நம்பிக்கையான பாண்டா அப்படின்றத கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, முனிசிபல் பாண்ட்ஸ், கார்ப்பரேட்ஸ், அல்லது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த சாவரின் பாண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதோட மெச்சூரிட்டி அதோட ட்ரெண்டை பொறுத்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ், பாண்ட் இதில் தான் நம்ம டெரிவேட்டிவ்ஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் அந்த டெரிவேட்டிவ்ஸோட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதோட ஐவி அண்ட் அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே ஆப்ஷன்ஸை மட்டும் ட்ரேடிங்காக பண்ணக்கூடியவங்க கம்ப்ளீட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட். கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் அதோட பிளாக் செயினோட கம்ப்ளீட் விஷயம் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அதோட சீசனல் ட்ரெண்ட்ஸை கிரிப்டோ கரன்சியை பொறுத்தளவுக்கு அதோட ரெகுலேஷன் அதுக்கான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் அந்த கிரிப்டோ கரன்சியோட யூசேஜ் அதிகமாகும். அந்த யூசேஜ் அதிகமானால் தான் அதுக்கான டிமாண்ட்ஸ் வரும், அப்போ தான் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். ஸோ இது வந்து என்னுடைய கருத்து. ஏன்னா இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி ப்ராப்பராக ரெகுலேஷன் இல்லை. ஸோ நாம் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஒரு டிஜிட்டல் அசட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதோட கம்ப்ளீட் யூஸ் கேஸை பொறுத்து தான் என்ன நடக்கும்னா அதுக்கான டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கும். ஸோ அப்போது அந்த வேல்யூ ஏறும்போதோ இறங்கும்போதோ நம்ம அதில் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ப்ராப்பராக ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியோட கம்ப்ளீட் பேஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும். அண்டு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், அண்டு லாங் டேர்ம் இந்த கம்பெனியினுடைய அல்லது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு அசட்டோட வேல்யூ அப்படின்றது ஸ்டெடியாக இருக்குமா அப்படின்றதையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் தெரிஞ்சுக்கலாம். சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஒரு ஈக்விட்டி, கமாடிட்டி எந்த மார்க்கெட்டாக இருக்கட்டும், எந்த செக்டாராக இருக்கட்டும், அதை கம்ப்ளீட்டாக தரவாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கன்சியூம் பண்ணும், நிறைய டேட்டாஸ் தேவைப்படும். அந்த டேட்டாஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான நாலேஜை டெவலப் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப உங்களை வந்து ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு பிஸ்னஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கான ஒர்க் லோட் அப்படின்றது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அண்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பெஸ்ட்டா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்றது ஒரு ஸ்கிரிப்டுக்கான பேஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை சொல்லும். அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது அந்த ப்ரைஸில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் அந்த மேனிப்புலேஷன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் லெவல், ஃப்யூச்சர் டைரெக்ஷனுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வியூவில் உங்களுக்கு பை தெரியுதுன்னா, பட் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். அது மேபி ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கான பிரேக் அவுட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பேஸாக வச்சு டெக்னிக்கல் அனாலிசிஸோட சப்போர்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி உண்மையிலுமே நல்லாயிருக்கும். ஸோ இதோட கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபண்டமெண்டல்,
ட்ரேடிங்க்கான பேக் போன். ஓகேங்களா? அது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட் அல்லது அந்த இண்டஸ்ட்ரி அல்லது ஒரு கம்பெனி, அந்த இண்டிவிஜுவல் கம்பெனி இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுடைய கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்லேருந்து அவங்களுடைய ப்ராடக்ட் சேல்ஸ் வரைக்கும், அது மூலியமா அவங்க பண்ணக்கூடிய ரெவென்யூ வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்டோட வேல்யூ, அது அந்த வேல்யூவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அண்டு சிம்பிளாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பெருசாக நீங்கள் குழம்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. கம்ப்ளீட்டாக ஒரு கம்பெனியோட ஒர்க் எந்த அளவுக்கு நடக்குது, அந்த ஒர்க்கு மூலியமாக அதுக்கான சப்ளை டிமாண்டை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் நடக்கக்கூடிய வியாபாரங்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது ஒவ்வொரு செக்டார்லேயும் எந்தெந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றது நான் முன்னாடி ஸ்லைடில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பர்டிகுலராக அந்த மார்க்கெட் பண்ணுறீங்கன்னா அதில் சொல்லியிருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு போதுமானது. அடுத்த வீடியோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றின ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ தான். அண்ட் இது வரைக்கும் நம்ம ட்ரேடிங்லேருந்து பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்திருக்கிறோம். அடுத்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா போவோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தெளிவாக ட்ரேடிங்கை பொறுமையாக கற்றுக்கிட்டு நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.